ஸ்லோகம் பாருங்க. ஆயதாஷ்ச சுவிருத்தாஷ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாகன்னர். இந்த ஸ்லோகம் பாருங்க, ப்ளூரல் பன்மையில பாடிட்டார் ஹனுமான். சான்ஸ்கிரிட்ல மட்டும் ஒருமை இருமை பன்மை 3 நவுன் ஃபார்ம் உண்டு. சிங்குலர், டியூவல், ப்ளூரல். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஒரு ராமன் இருந்தா ராமஹா, 2 ராமர் இருந்தா ராமௌ, 3 அல்லது 3க்கு மேல ராமர்கள்னா ராமாஹா. கரெக்டா? இப்ப ராமனுக்கு எத்தனை தோள் இருக்கு? 2 தானே. இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கணும்? ஆயதௌச்ச சுவ்ருத்தௌச்ச பாகூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் ந விபூஷிதௌ. அவர் என்ன பண்ணிட்டார்? பன்மேல ஆயதாகாச்ச சுவ்ருத்தாகாச்ச பாகவஹா பரிகோபமாகா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகா. எப்போ இது 9 இலக்கணமெல்லாம் தெரியும்னு சொன்னேன். கடைசியில் டியூவலில் போட வேண்டியதை ப்ளூரலில் போட்டாரு. இருமையில் சொல்ல வேண்டியதை பன்மையில் சொல்லிட்டாரேன்னா அவர் எவ்வளோ கெட்டிக்காரர்னா, இவர் பெரிய பக்தர்னு ராமன் புரிஞ்சுட்டான். அதனால ஹனுமானுக்கு மட்டும் ராமன் என்ன பண்ணானா, அதுவரை 2 கை ராமனாக இருந்தவன் ஹனுமானுக்கு மட்டும் மறைச்சு வச்சிருந்த 2 கையை தூக்கி சங்கு சக்கரத்தை காமிச்சான். ஹனுமான் ஆயதௌச்சன் தான் சொல்ல வந்தார், ஆனா எக்ஸ்ட்ரா 2 கையை பார்த்துட்டார். உடனே தான் இருமையில கம்போஸ் பண்ண ஸ்லோகத்தை அப்படியே பன்மைக்கு மாத்தி ஆயதாஷ்ட சுவ்ருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகன்னார். வியந்தானா ராமன். இப்படி கூட ஒருத்தனால பேச முடியுமா?